இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. மூவரும் 33 மண்புல் ஒழித்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேறி இவ்வையகத்தே வாழ்விடர்கள் வந்திக்க நியகத்தே இன்பம் மிகும். எம்பெருமான் மணிவாசக பெருமான் அடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் அல்ல சிவலோக நாயகி உடனாகிய அருள்மிகு சிவலோகநாதன் பெருமான் இங்கே திரு வெண்ணீற்றுமையும் உடனவர் சிவலோகநாத பெருமானாக எழுந்தது அருள்பாலிக்கின்றார். அந்த பெருமானுடைய அளப்பெரும் கருணையினாலே ஆண்டுதோறும் பாவை விழா மிகச்சிறப்பாக எழுச்சியோடும் எதிர்பார்ப்போடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாவை விழா அநேகமா தமிழகத்தில் வெள்ளக்கோவில்ல தான் இது மாதிரி நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த வெள்ளக்கோவிலுக்கு ஒரு பேர் போட்டால் தேர் தமிழ் வெள்ளக்கோவில். இந்த வெள்ளக்கோவில் தேர்ந்திருக்கிறது. எதில் தேர்ந்திருக்கிறது என்று கேட்டால் தீர்த்தமிழ் பாடுவதில் தேர்ந்திருக்கிறது. அதாவது தீர்த்தமிழ் தேர் வெள்ளக்கோவில் மண்ணில் வாழும் மக்கள் மகிழ்ந்து போற்றும் சிவலோகநாதன் எழுதுகிறார் பாருங்கள். தீர்த்தமிழ் தேர் வெள்ளக்கோவில். தேர்னா ஓட தேர் இல்ல, தேர்ந்தவர்கள் புரியுற மாதிரி சொன்னா அவரு திருவிழா கைதேர்ந்த ஆளுன்னு சொல்லணும்ல. அந்த தேர்தல்னா மிகப்பெரிய அந்த செயல்பாட்டின் பயிற்சி உடையவர்கள். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தேர்ந்ததா அல்லது தேர்தலை அவர் பாடினாரா என்று சொல்ல முடியாத அளவுக்கு தீர்த்தமிழ் தேர் வெள்ளக்கோவில் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் போற்றும் சிவலோகநாதர் என்று அந்த அருமையான மாலை சொல்லுகிறார். திருவாசகத்துல அருமையான ஒரு பதியம் குயில் 10. அந்த குயில் இறைவனை பாடி கூவின. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பாட்டுதான். கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் மனவில் என்னது குயில் 10. திருநாவுக்கரசு நாயனார் சிதம்பரத்துக்கு வழிபாட்டுக்கு போகிறார். அங்கிருக்கிற குயில்கள் எல்லாம் கூவின. இது போல திருத்தொண்டர் வருகிறார், பிறவின் பிடி நீங்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் எல்லோரும் அவரோடு சேர்த்து வாருங்கள், அவரை பாருங்கள் என்று குயில்கள் மற்றவர்களை கூவி அழைத்தன. அதற்கு உரையெழுத வந்த சிவக்கொழி ஐயா அவர்கள் இந்த குயில்கள் எல்லாம் திருவாசகத்தில் மணிவாசகர் பாடிய குயில் 10 வந்த பரம்பரை என்று உரையெழுதுவார். இந்த அருமையான பாவை விழாவில இந்த பிள்ளைகள் குறிப்பா மகளிர் ஆர்வத்தோடு ஆடுகிற நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது மணிவாசகர் பெருமான் திருவாசகத்தில் திருவெம்பாவை, திரு அம்மானை, திருப்பொற்றுள்ளம் முதலிய அந்த பதியங்கள் பாடுகிற பொழுது அவர் பாடுகிற பொழுது இருந்த பெண்கள் மீண்டும் பிறந்து விட்டார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு உணர்ச்சி மிகுந்த அந்த விளையாட்டு பாடினார்கள். உள்ளபடியே ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த அருள் நிறைந்த விழாவிலே கலந்து கொள்ளுகிற புண்ணியத்தை எல்லாம் வல்ல பரம்பொருள் எனக்கு கொடுத்திருக்கிறது. அந்த பரம்பொருள் உமாபதி சிவம் வழியாக ஆண்டுக்கு ஒரு தலைப்பை எனக்கு கொடுக்கிறது என்பதை கருதி போற்றி
இந்த அருமையான திருக்கோவிலை சிறப்பாக அமைத்து திருவருளில் கலந்திருக்கிற பி.கே. ஐயா அவர்களின் திருவடிகளை, அவருடைய அருமை திருமகனார் அண்ணா திருநாவுக்கரசன் அவர்களின் திருவடிகளை, அவரோடு உடனிருந்து செந்தமிழ் பிள்ளையை செம்மையாக செய்த போற்றுதலுக்குரிய ஏபிஎஸ் ஐயா அவர்கள் உள்ளிட்ட பல தொண்டர்கள் பெயர் கூறி நேரமாக என்பதால் அனைவரையும் வழங்கி அவருடைய அருமை திருமகள் மருமகனார் இந்த நல்ல பயிற்சியை கொடுத்த ஆசிரியர் பெருமகள், இந்த பிள்ளைகளுக்கு யாராவது ஒரு ட்ரைனிங் கொடுத்திருக்கணும். எவ்வளவு நாள் பயிற்சி எடுக்கணும், ஒரே மாதிரி போல் தலையாடுறது ஒரு மாதிரி, நெஞ்சாடுறது ஒரு மாதிரி, இடுப்பாடுறது ஒரு மாதிரி, காலாடுறது ஒரு மாதிரி, குதிக்கிறது ஒரு மாதிரி, எவ்வளவு அருமையான பயிற்சி. அவர்களை கலந்து கொண்ட எல்லோரையும் இந்த நேரத்திலே போற்றி இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு. இந்த கோவிலை எதிர்வரும் காலத்தில் நிர்வாகம் செய்வதற்கு ஒரு மங்கையரசியார் புது வரவாக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அவரை கொடுத்த இறைவனையும் இந்த நேரத்திலே உளமாற போற்றுவோம். இந்த நல்ல விழாவிலே கலந்து கொள்ளுகிற ஒரு புண்ணியத்தை கொடுத்த திருவருளையும் வேண்டி எனக்கு முன் பேசிய அனைத்து பேச்சாளர்களுடைய திருவிழிகளையும் உடவே சிறவே கொண்டு மரபுரிமைகளாலே வழங்கி வருகிறேன். இன்று திருவாசகத்தில் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், நன்காது ஒழியான் நமக்கு என்று அந்த தலைப்பு. திருவாசகம் 51 பதிகங்களை உடையது. முதல் பதிகம் எல்லாரும் தெரியும், சிவபுராணம். இரண்டாவது பதிகம் கீர்த்தித்தலகவல். மூன்றாவது திரு அண்டப்பகுதி. நான்காவது போற்றி திரு அகவல். ஐந்தாவது 10 தலைப்புகளை உள்ளடக்கிய திருச்சதகம். ஆறாவது நீத்தல் விண்ணப்பம். ஏழாவது எல்லாரும் எழுதுறீங்க, ஏழாவது பதிகம் என்ன? திருவெம்பாவை. 7 பிறப்பும் தீயவை தீங்காதிருக்கும் பொருட்டும் எட்டாம் பறக்கே எழுமைக்கும் எம் பெருமானையே என்று சுந்தரர் வாக்கிற்கு ஏற்ப 7வது திருப்பதியம் திருவெம்பாவை. 8வது திரு அம்பானை. 9 திரு பொச்சுன்னம். 10 திரு கோத்தும்பி. 11 திரு தெள்ளேரம். 12 திரு சாளல். 13 திரு பூவல்லி. 14 திரு உண்டியார். 15 திரு தோல்நோக்கம். 16 பொன்னூசல். 17 அன்னைப்பத்து. 18 குயிப்பத்து. 19 திருக்கசாகம். 20 திருப்பள்ளி எழுச்சி. 21 கோயில் மூத்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தின் 10வது பாடலில் முதல் சொன்னார் இன்றைய தலைப்பு, நல்காது ஒழியார் நமக்கு. நல்குதல் என்று சொன்னார் இறைவன் அருளை நமக்கு கொடுக்கின்றவன். நல்குதல் என்ற சொல்லுக்கு அருளை கொடுப்பவன் இறைவன். எல்லா உயிர்களுக்கும் அருளை கொடுப்பதற்கென்றே இருக்கின்றார். ஆனால் இறைவன் அருளை கொடுக்கின்றான் என்பதை உயிர்கள் தெரிந்து கொள்வதில்லை. அப்படி தெரிந்து கொள்வதற்காக, உயிர் பக்குவப்படுவதற்காக இறைவன் நமக்கு பிறப்பை கொடுக்கின்றான். நமக்கு அருள் பெற வேண்டும் என்றால் என்ன அருள் பெற வேண்டும்? மாலையில 6 மணியில இருந்து 8:30 மணி வரை இந்த 10 நாள் திருவெம்பாவையில இருக்கிற பாருங்க, இந்த அருள் தான் நமக்கு கிடைக்க வேண்டும். இதை விட வேறொரு அருள் வேண்டியதில்லை. அந்த அருளை தான் மணிவாசக பெருமான் மிக அருமையாக கோயில் மூத்த திருப்பதிகம் என்பதில் பாடுகிறார். இந்த விழா 10 நாள் விழா. நீங்க திருவாசகத்துல பார்த்தால் 10 10 10 என்று 14 தலைப்பு இருக்கிறது. 17வது அன்னைப்பத்துல தொடங்கி 23வது செத்திலாப்பத்து முதலாக பரிசியா சொன்னால் 14 10. இந்த 10 என்பதற்காகவே எங்க திருவிழா வைத்தாலும்
10 நாள் திருவிழா என்று வைத்திருக்கிறார்கள். எங்க கோவில் விழா வைத்தாலும் 10 நாள் விழா. அதற்கு வடமொழியில பிரம்மோற்சவம் என்று சொல்லுவார்கள். நம்ம திருவெம்பாவை விழாவும் 10 நாள் விழா. அது அறியாமல் கிடக்கின்ற உயிர்களுக்கு முன்னமே இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அந்த அறியாவில் கிடந்த ஆன்மாக்களை மீண்டும் இறைவனுடைய திருவடியை நோக்கி வரும்படியாக கூவி அழைப்பது ஒரு புறம். இன்னொரு புறம், முன்னமே இறைவனை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் உயிர்களுக்கு வாசனாமலத்தின் காரணமாக அறியாமை வரும், இறைவனை மறந்து விடுவார்கள். அப்படி மறந்து இருந்த அந்த பெண்களை பார்த்து, முன்னமே இறைவனை நீ கும்பிட்டவள் இப்பொழுது மறந்து இருக்கலாமா, நீ வா என்று கூப்பிடும்படியாக துயிலெழுப்பதாக அமைய பெற்றிருப்பது இந்த திருவெம்பாவை என்று நாம் பார்க்கிறோம். திருவெம்பாவையில் ஒரு நல்ல தொடர். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் என்று சொன்னால் அந்த கரணங்கள் ஒன்று சித்தம் என்று உரை பண்ணுவோம். ஆனால் இங்க சித்தம் என்று சொன்னால் உயிரை குறிப்பது. உயிர், அந்த உயிரிலே இருக்கிற அறிவு, அந்த அறிவிலே தெளிவுடையவர்கள் சிவனை பாடுவார்கள். சித்தம் அழகியா. அழகுனா உங்களுக்கு தெரியும், நம்ம உடம்பு அழகுபடுத்துவது அழகு. எல்லாரும் ஒவ்வொரு விதமா அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? புரிகிற மொழியில சொன்னா பியூட்டி பார்லர் போய் அழகுபடுத்தினா அது ஒரு விதமான அழகு. ஏன்னா இங்கிலீஷ் சொன்னா நீங்க தெரிகிற மாதிரி ஆயிப்போச்சு, தாய்மொழி ஆயிப்போச்சு. எனவே உடம்பை அழகுபடுத்துவது வேறு, ஆனால் உயிரை அழகுபடுத்த வேண்டும். இந்த உயிரை அழகுபடுத்துவதற்கு என்ன குப்பை இருக்கிறது? உடம்புல குளிக்காம இருந்தா அந்த அழகு போய்விடும். வேண்டிய வாசனாதி திரவியங்களை பூசாமல் இருந்தால் அந்த அழகு உணர்ச்சி கிடைக்காது. அதுபோல உயிரினுடைய அறிவை போட்டி, பொறாமை, அவா, வெகுளி, இன்னாசொல், இந்த குற்றம் எல்லாம் நம்முடைய உயிரின் அறிவை அழகில்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய உயிரில் தெளிவு பிறக்க வேண்டும். அந்த தெளிவுக்கு தடையாக இருப்பது அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சம். அப்ப நமக்கு பெரிய துன்பத்தை தரக்கூடிய மிகப்பெரிய தீய எண்ணமுடைய செயல்கள் இவைதான் நம்முடைய உயிரின் அறிவை மாசுபடுத்துகின்றன. அந்த மாசுபடுத்துகின்ற குற்றங்களை நீக்குவதுதான் உயிருக்கு அழகு. அந்த அழகை பெற்றவர்கள் இறைவனை பாடுவார்கள். அதைத்தான் திருவெம்பாவையில் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அப்ப சிவனை பாடாதவர்களிடத்தில் என்ன விருந்திருக்கும்? அழகு குறைந்திருக்கும். அழகு என்றால் என்ன? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நினைத்திருக்கும். எனவே அவை நீக்க வேண்டும் என்றால் மருத்துவமனைக்கு போனால் நீக்க முடியாது, சாமியாரம் பக்கம் போனால் நீக்க முடியாது. முன்னமே தேவார திருவாசகங்களை யார் பாடுகிறார்களோ அவரோடு சேர்த்து விட்டால் அந்த குறைகள் நமக்கு நீங்கும். அதை நீங்குகிற பொழுதுதான் இறைவன் நமக்கு அருள் கொடுப்பது தெரியும். பொதுவா யாராவது ஒருத்தர் உதவி பண்ண வந்தா அவரை நாம் வணங்குவோம், அவருக்கு நன்றி பாராட்டுவோம், அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்வோம். ஆனால் அவர்தான் நமக்கு உதவி பண்ணுகிறார் என்பது தெரியாவிட்டால் அவரை கண்டுக்காம விட்டுருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை பத்தி தெரிஞ்சுட்டா, அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க தான் எனக்கு படிக்க வைத்தீங்களாமா அப்படின்னா அவர் மேல என்ன வரும்? கோபம் வரும் இல்லையா? என்ன வரும்? அன்பு வரும். அடடா உனக்கு தெரியாம போச்சு, நீங்க தான் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் நமக்கு உதவி பண்ண வந்தால் அவரிடத்தில் அன்பு நமக்கு வரும். ஆனால் உதவி பண்ணாம இடையூறு வந்தால் அவர் மேல் நமக்கு என்ன வரும்? என்னை பார்த்த சொல்லிடலாம், கோபம் வரும். இப்ப
நமக்கு கோபம் வரக்கூடாது என்று நம்ம பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். நீ காப்பாற்ற வேண்டியது எது? கோபம் வராமல் இருக்கணும். நான் இந்த அளவு முயற்சி பண்ணினேன், அதில் தோத்து போய் விட்டேன். கோபம் வந்துட்டே இருக்குது. அது எப்படி வருதுன்னு சொன்னா பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது. ஆனா கோபத்தை ரொம்ப கீழ்த்தரமா சொல்லுகிறார் தருமையாக இந்த குரு முதல்வர். சீ சீ, என்ன மனுஷன்? அவன் மனிதனா? மனிதன் சொல்லி ரோட்ல நடக்கிறவன், சாப்பிடுறவன், தூங்குறவன், நமக்கு என்ன வரக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. கோபம் வரக்கூடாது. இன்னொரு சொல்லுங்க, உங்களுக்கு வந்துடக்கூடாது. சொல்லி எனக்கு வந்துடும். என்ன வரக்கூடாது? எம்பெருமானே, 8ஆம் நாளில் குருநாதா விண்ணப்பிக்கிறோம், இன்று முதல் என் உயிரை பிடித்த கோபம் இன்றோடு ஒழிய வேண்டும். இதுதான் விண்ணப்பம். அது யாராலையும் முடியாது, ஞானியால் தான் முடியும். அந்த கோபம் ஞானிக்கும் வரும். அதனால இந்த கோபத்தை சொன்னார்கள், சினம் சேர்ந்தாரை கொல்லி. இந்த கோபம் யாரிடத்தில் சேர்கிறதோ அவரை ஒட்டுமொத்தமா கொன்றுவிடும். எனவே கோபம் நமக்கு மிகப்பெரிய பகை. அந்த கோபம் நீங்கினால் அறிவு அளவு வரும். அறிவு அளவு விட்டால் சிவனை நாம் கும்பிடுவோம். சிவன் நமக்கு அருள் கொடுக்கிற தெய்வம் என்பதை நாம் உணர்வோம். அதைத்தான் சித்தம் அழகியா என்று சொன்னார். மிகப்பெரிய அருளாளர் ஒருத்தர். அவர் கைலாயத்துல சிவப்பணி செய்து கொண்டிருந்தார். என்ன பணி? சுவாமிக்கு தினமும் பூ எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். அவருக்கு அவரை வைத்து ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று இறைவன் கருதினார். அதனால அதற்கு தக்கவாறு அவர் முன்னமே பூவெடுக்க வந்த மகளிரை பார்க்க வைத்தார். பிறகு இந்த உலகத்துக்கு வர வைத்தார். எதற்காக இந்த உலகம் வந்தார் என்றால் திருத்தொண்டர் தொகை பாட வந்தார். அதை சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர அவர் மாதர் மேல் மனம் போக்கினார். காதல் மாதரும் காட்சியில் நன்னினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர் பல நாள் பூவெடுக்க போகிறார். கமலினி பறவையால் பல நாள் பூவெடுக்க போகிறார்கள். பல நாள் பார்த்திருக்கிறார்கள், பல நாள் பேசியிருக்கிறார்கள். ஆனா அன்னைக்கு மட்டும் ஏன் கூடுதலாக பார்த்தார்கள் என்றால் இறைவனுடைய திருவருள் குறிப்பு திருத்தொண்டர் தொகை வருவது தான். எனவே திருத்தொண்டர் தொகை கொடுப்பதற்காக அவர் சுந்தரமூர்த்தி சுவாமியை கூப்பிட்டு, ஏன்பா திருத்தொண்டர் தொகை பாடல் நினைச்சியா இருக்குது, நீ பூலோகத்துக்கு போ அப்படின்னு சுவாமி சொன்னார். நிஜமாவே சொல்ற, இங்க வந்த பெண்கள் எல்லாம் சிவபெருமான் கருணை பண்ணிதான் வெள்ள கோவில்ல சிவலோகநாதர் கோவில்ல வந்து பணி செய்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இல்லைன்னா எங்காவது பிறந்திருப்போம். எனவே அவர் அது போல சுந்தரனை போல இவர்கள் எல்லாம் பிறந்தவர்கள் என்று நான் சென்றவிழா வாழ்த்துகிறேன். இருக்கட்டுமே. பிறகு அவர் இந்த பூலகத்துக்கு வந்தார். வருவதற்கு முன்னால, சாமி என்னுடைய புத்தி மயங்கும். அப்ப அவருக்கு அப்பே தெரிஞ்சிருக்கு பாருங்க. சுந்தரமூர்த்தி சாமி தினமும் திருநீரை எடுத்து கொடுத்துட்டு இருந்தவர். சாமி எழுதுற முடிச்சுட்டு நிற்பார். அவரே சொல்றார், என்னுடைய அறிவு மயங்கும். வாழ்க்கையில ஒன்ன நாம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அறிவு மயக்க அறிவு, தெளிவில்லாத அறிவு. தெளிவாக வேண்டும் என்றால் குருநாதர் திருவடியை சிக்கன பிடிக்க வேண்டும். அந்த குருநாதருக்கு எங்கேயும் போக வேண்டாம். ஒரு அரங்கம் வைத்திருக்கிறார் பாருங்கள். இங்க அந்த பக்கம் பாருங்க, டுவர்ட்ஸ் ரைட். ஆமா, வெள்ளக்கோயில் பி.கே. ஐயா. அவரை கட்டியா பிடிச்சுக்கணும். அவரை போய் சில பேர் கேட்டாங்க, நீங்க இப்படி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவரிடத்துல போய் கேட்டாங்களா? அவர் சொன்னாரு, நான் இப்படி வருவதற்கு காரணம்
இன்னொரு குருநாதரை கெட்டியாக பிடித்துக் கொண்டேன். அந்த குருநாதர் யாருன்னா நேர் எதிர்காப்புல பாருங்க, தெய்வம் சேர்க்கிறார். அவர் கட்டியா பிடிச்சார். நாம பிடிக்க வேண்டியது இங்க, அவர் பிடிச்சது அங்க. அவரை கொண்டு போய் கேட்டார்கள், சாமி நீங்க யாரை பிடிச்சீங்கன்னு. என் தலைக்கு மேல பாருங்க, கைலாய மலை அந்த சிவனை நான் பிடித்துக் கொண்டேன். இந்த பாரம்பரியம் எப்படி வளர்ந்து பார்த்தீங்களா? எனவே அந்த தெளிவு, மயக்க அறிவு நமக்கு வரும். மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் என்று கேட்டார். அதன்படி சாமி தடுத்தாட்கொண்டார். தடுத்தாட்கொள்ற போது சுந்தரமூர்த்தி சுவாமி விண்ணப்பத்திற்கு ஏற்பதான் இவர் தடுத்தாட்கொள்ள வந்தார். வந்தபோது கிளவேதியராக வந்தார். வந்தவுடனே மாப்பிள்ளை கோலத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். தாலி கட்டுவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அந்த நேரம் சாமி உள்ள வந்துட்டார். நீ எனக்கு அடிமை, அதுக்கு சாசனம் இருக்கிறது என்று சொன்னார். உடனே மாப்பிள்ளைக்கு என்ன வந்ததுங்கிறீங்க?